பாத்திமா மாதா. போர்ச்சுகலில் பாத்திமா என்ற ஊரில் லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ் என்ற சிறு பிள்ளைகளுக்கு 13/5/1917 அன்று தம் முதல் தரிசனத்தை அன்னை மரியாள் அளித்தார். அவ்வாண்டு அக்டோபர் 13 வரை மொத்தம் 6 முறை காட்சியளித்தார். காலையில் வழக்கம் போல் ஆலயம் சென்று திரும்பி ஆடுகள் மேய்க்க போன இடத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நெடுந்துயர்ந்த ஓக் மரத்தின் மேல் பேரழகு இளம் நங்கையாக அன்னை தோற்றமளித்தார். அப்பொழுது தாம் விண்ணகத்திலிருந்து வருவதாகவும் பாவிகள் மனம் திரும்ப ஜெபிக்கவும் துன்ப துயரங்களை தாங்கிக் கொள்ளவும் இன்னும் அதிகமாக ஜெபிக்கவும் கேட்டுக்கொண்டார். மத எதிர்ப்பு ஆட்சியாளர் குழந்தைகள் கண்ட தரிசனத்தை பொய்யாக்க முயன்று சிறைப்படுத்தி பணிய வைக்க முயற்சித்தும் முடியவில்லை. இவர்கள் அடைத்து வைக்கப்பட்ட சிறைச்சாலை ஆன்மீக சாலையாக மாறியது. வேறு வழியில்லாததால் விடுதலை செய்யப்பட்டனர். 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்த நிலையில் அம்மூவருக்கும் தன்னை ஜெபமாலை அன்னையாக அறிமுகப்படுத்தியவர் ஒரு புதிய தேவாலயம் கட்ட வேண்டும் என்றும் பாவிகளுக்கு பரிகாரம் தேட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உண்மையை புரிந்த மக்கள் அன்னையை சரணடைந்தனர். பாத்திமா அன்னையின் பெயரால் எண்ணற்ற புதுமைகள் நடந்தன. இன்று பாத்திமா நகர் பேராலயம் உலகின் முக்கிய புனித தலமாக விளங்குகிறது. ஜெபமாலை பக்தியில் ஈடுபட்டிருப்போரின் உச்ச பாதுகாவலியாக அன்னை விளங்குகிறார்.